சின்ன மருமகள் சீரியலில் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ் அடித்த கோவத்தில் ராஜாங்கத்தை எப்படியாவது இந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிடும் சொல்லிட்டு ராஜாங்கத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எலெக்ஷன் ஓட்டிங் வந்து நடக்க போகுது. இந்த ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தோட தலைவராக வந்து வர போகிறாங்க. அதனால் இந்த ராஜாங்கத்தோட கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளான் ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் போஸ் வந்து கேட்குறாரு, இதுக்கெல்லாம் என்னம்மா பண்ண போகிற, என்ன பழி வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றை தானே வந்து பார்த்தா ராஜாங்கம் வந்து பார்த்தா நியமிச்சார், இந்த மாதிரி எலெக்ஷன் ஓட்டிங் கவுண்ட்லாம் வந்து நீ தான் பொறுப்பாளராக என்று பார்த்தோன்னு சொல்லிட்டு, அப்போ நீ தானே அந்த ஆளுதான் நிற்க வச்ச எல்லா இடத்துலையும், எல்லா மிஷினுக்கும் வந்து நீ தானே பொறுப்பாக இருந்த, இப்போ உன்னால தான் வந்து இந்த காரியம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து போஸ் சொல்கிறாங்க. அம்மா எப்படிம்மா இது எனக்கே தோணலாமா, நீ எப்படிம்மா இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி போஸ் கேட்குறாங்க. பாரு பொறுத்து இருந்து பாரு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே ஈஸ்வரி வந்து கால் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன் ஓட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கள் வந்து நம்பால் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போஸ் சொல்லிடுறாரு. உடனே இவங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நாளைக்கு நடக்க போகிற ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் எடுத்து வேறு மிஷின் நீங்கள் வைக்கணும், நாளைக்கு ராஜாங்க தோற்றே ஆகணும் எலெக்ஷனில் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து பார்த்தா அந்த ஆட்கள்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த ஆட்கள் வந்து பார்த்தா சரிங்கம்மா நான் சீக்கிரமாக பண்ணிடுறேம்மா, எப்போம்மா பண்ணணும் இதில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்றைக்கி நைட்டே வந்துட்டு பார்த்தா அந்த மிஷினை மாற்றி வச்சு அவன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாங்கம் எலெக்ஷனை கண்டிப்பாக தோற்றே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. உடனே அவங்களும் வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 12-1 மணி அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பி போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்தா ஈஸ்வரிக்கு தெரியாது. மலரை வந்து வீட்டுக்கு வாசப்படி நின்று ஈஸ்வரி பேசுறது எல்லாத்தையும் வந்து ஒட்டு கேட்டுறாங்க. ஒட்டு கேட்டு உடனே ஈஸ்வரி மலரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. தமிழை இந்த மாதிரி ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ் அடித்த கோவத்தில் ராஜாங்கத்தை வந்து எலெக்ஷன் தோக்குறதுன்னு சொல்லிட்டு இங்கே ஆட்களை வச்சு வந்துனா அந்த மிஷின் வந்து மாற்ற போகிறாங்க அங்கே பூத்தில். இந்த மாதிரி நீ எதனா பண்ணு தமிழ் அப்படிங்கிற மாதிரி மலர் கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து உடனே கருப்பு வந்து மேலே ஃபோன் பண்ணுறாங்க. கருப்பு ஃபோன் பண்ணிட்டு, மாமா இந்த மாதிரி வந்து நடக்க போகுது மாமா, இந்த மாதிரி ராஜாங்க மாமா வந்து தோக்கடிக்க போகிறாங்களாம், தோக்கடிது வந்து மிஷினை மாற்றி வைக்க போகிறாங்க, இது காரணமாக வந்து ஈஸ்வரி வந்து இருக்காங்க மாமா, நம்ம போஸ் அடித்த கோவத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதில் ராஜாங்க மாமா வந்து எப்படியாவது இவங்க பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நீ எப்படியாவது அப்படிலாம் சேர்த்து எங்கள் வீட்டுக்காரரை சொல்லி இது வந்து என்ன பண்ணுங்க மாமா அப்படி மாதிரி கருப்பிட்ட வந்து தமிழ் சொல்லிடுறாங்க. உடனே கருப்பு வந்து நீ வந்து கவலைப்படாதமா, நான் பார்த்துக்கிறேன், சேது என் கூட தான் இருக்கான், நான் பார்த்துக்கிறேன், நீ வை கால் அப்படிமாரி கருப்பு ஃபோனை வச்சுறாரு. அதுக்கப்புறம் சேது வந்து கேட்குறாரு, என்ன மாமா என்ன பேசியிருந்தேன், என்னை பற்றி எதோ பேசியிருந்தேன் போல அப்படிங்கிற மாதிரி சேது கருப்பிட்டு கேட்குறாரு. உடனே கருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயம் மாப்பிள்ள, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா ராஜாங்கத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை ஜெயிக்க கூட சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க அந்த சிறுகி சித்திக்கிறாள் அவள் வந்து பார்த்தா பிளான் பண்ணி வச்சிருக்கலாம் மாப்பிள்ள ஆட்களை வச்சு, இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் பூத்தில் வந்து அந்த மிஷினை மாற்றி வைக்க போகிறாங்களாம், அந்த மிஷின் ஃபுல்லாக ஓட்டிங் வந்து நீதிமன்ற எதிர்கட்சி வந்து போகிற மாதிரி மிஷினை மாற்றி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நைட்டு வந்துருக்கு மாப்பிள்ள, நைட்டு வந்து நிச்சயத்தை பண்ண போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி சொல்கிறாங்க. உடனே சேது வந்து மாப்பிள்ள மாமா இது ரொம்ப தப்பு மாமா, நம்ம இது விடக்கூடாது, இதுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்து கருப்பும் வந்து நைட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க அந்த பூத்துக்கு வெளியில், இந்த மாதிரி ஏதாவது ஆட்கள் வராங்களா அப்படிங்கிற மாதிரி. நினச்ச மாதிரி வந்து ஈஸ்வரி அனுப்பின ஒரு 5-6 பேர் வந்து அந்த பூத்துக்குள்ளே வராங்க. வந்துட்டு அந்த மிஷினுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உடனே வந்து அதை சேது வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு அவரோட ஸ்டைலில் வந்து விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் சேது வந்து எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு, உங்களுக்கு யார் என்ன இந்த விஷயத்த பண்ண வச்சது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த நீதிமன்றம் எதிர்கட்சி பண்ண வச்சானா அப்படிங்கிற மாதிரி சேர்த்து கேட்குறாரு. ஆனால் வந்து நீதிமன்றம் வந்து இதை பண்ண வைக்கல, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் சித்தி ஈஸ்வரி தான் வந்து இதை பண்ண சொன்னாங்க, இவங்க வந்து ராஜாங்க வந்து எப்படியோ ஜெயிக்க கூட சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னாங்க, அதுக்கு பணம் வந்து நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொன்னாங்க, அதனால வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆட்கள் வந்து சேதியில் சொல்கிறாங்க. உடனே சேது இது கேட்ட சரியான கோவம் வருது. உடனே கருப்பை கூப்பிட்டு, மாமா இப்போ என்ன பண்ணலாம் அப்படி மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே கருப்பு வந்துடுது, மாப்பிள்ள இவனுங்களை விட்டுரு, அங்கே வீட்டில் அவங்க சித்தி ஈஸ்வரி இருக்கா பார்த்தியா, அவளுக்கு வந்து நம்ம வைக்கணும், அப்போ இவனுங்களை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பு சொல்லிடுறாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான் மாமா, கரெக்டான ஆதாரத்தோட அப்பா கிட்ட வந்து இதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேது பிளான் பண்ணுறாரு. சேது பிளான் பண்ணி நினச்ச மாதிரி வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு வந்து சன்னாசி கூப்பிட்டு எல்லாம் வச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி சித்தப்பா இந்த மாதிரி ஈஸ்வரி சித்தி இருக்காங்களே, இந்த மாதிரி நம்ம அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க கூட சொல்லிட்டு ஆட்களை வச்சு அந்த மிஷினை மாற்ற வச்சுருங்க, அங்கே நான் போய் கேட்டு விசாரிக்கும் போது அடிக்கும் போது தான் இவ எல்லா விஷயம் சொல்லிடுறாங்க. இந்த விஷயம்லாம் வந்து மலர் வந்து ஈஸ்வரி பேசும்போது கேட்டுட்டு தமிழ்கிட்ட சொல்லி, தமிழ் வந்து மாமா கருப்பு ஃபோன் பண்ணி சொல்லிக்குது, கருப்பு என்கிட்ட சொல்லவும் நான் போய் இது தடுத்து நிப்பாட்டிட்டேன், இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சேது வந்து சன்னாசிட்டு கேட்குறாங்க. சன்னாசி சொல்கிறாரு, நீ இது ஃப்ரீயாக விட்டு சேது, நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, நாளைக்கு அது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சன்னாசி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சன்னாசி போய் ராஜாங்கத்தை மீட் பண்ணி ராஜாங்கத்துக்கிட்ட வந்து எல்லா விஷயம் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஈஸ்வரி தான் வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்க கூட சொல்லிட்டு
எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினை வந்து மாற்றி வைக்கணும், அந்த நீதிமன்ற கட்சி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க எதிர்கட்சியோட சேர்ந்து. அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் வந்து கிட்ட சொல்கிறாரு இங்கே சன்னாசி. உடனே ராஜாங்கம் வந்து நீ சொல்கிறதுலாம் உண்மையாக சன்னாசி, ஈஸ்வரி அந்த வேலையை பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்கண்ணே, ஈஸ்வரி தான் அந்த வேலையை பண்ணிக்குது. மலர் வந்துட்டு இது ஒட்டு கேட்டுருக்கு, ஒட்டு கேட்டு வந்து இது சேதுக்கிட்ட போயிருக்கு. சேது உடனே போயிட்டு அங்கே போய் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க எல்லாரையும், அந்த மிஷினை மாற்ற விடாமல். உடனே போலீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களாமா. இது காரணமாக வந்து ஈஸ்வரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சன்னாதி சொல்கிறாரு ஈஸ்வரி வந்து காரணமாக இருப்பான். ஏன்னா வந்து அந்த போஸ் பையனை அப்படி இருக்கும்போது அவனை வந்து பெற்ற இந்த அவங்க அம்மா ஈஸ்வரி வந்து அப்படி இருக்க மாட்டாளா அப்படின்னு சன்னாதி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜாங்க அது இப்போ என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம் சன்னாசி அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. சன்னாதி சொல்கிறாரு, ஆனால் இப்போ எதுவுமே பண்ண வேணாம், நாளைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும்ல, அப்போ அவங்கள வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நாளைக்கு வந்து எலெக்ஷன் கவுண்டிங் வந்து ஊரில் நடக்குது. இந்த மாதிரி நீதிமன்றம் வந்து முதலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் மோதிர சின்னம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னிலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வந்துட்டுருக்கு. எல்லாருமே அப்போ எல்லாருமே கீழே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து இங்கே ராஜாங்கம் வந்து மோதிர சின்னத்தில் வந்து ஊருக்கு ஜெயிச்சிட்டாரு. இந்த விஷயத்தை கேட்டவுடனே ஈஸ்வரி வந்து தூக்கி வாரி போடுது. எப்படி நம்ம மிஷினை மாற்றி வச்சோமே, எப்படி இங்கே ராஜாங்கம் ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரிக்கு தோணுது. அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேது வந்து ஈஸ்வரி பார்த்துட்டே நிற்கிறாரு. உடனே ஈஸ்வரி டவுட் வருது, என்ன இந்த சேது நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு வேளை வந்துருப்பாங்க நம்ம பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுபோல் எலெக்ஷன் ஓடினா முடிஞ்சு இந்த மாதிரி ராஜாங்க தான் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். முன்னறிப்பாக வந்து செய்தி வந்தது. செய்தி வந்த உடனே இங்கே வந்து சன்னாசி ராஜாங்கம் வந்து ஈஸ்வரியை பார்த்து திரும்புகிறாங்க. என்ன ஈஸ்வரி நினச்ச மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க சன்னாசி. உடனே ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், நான் எதுவும் நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து சன்னாசி சொல்கிறாங்க. உடனே சன்னாசி வந்து நீ பண்ண வேலை எனக்கு தெரியாது நினச்சிருக்கேன், உன் பையன் பண்ண வேலையை நாங்கள் அப்படி கண்டுபிடிச்சிட்டோம், நீ பண்ண வேலை எங்களுக்கு வந்து சின்ன துரும்பு மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்து உடனே ஷாக்காக வராங்க. ஒரு வேலை தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி. ஈஸ்வரி ஒன்றுமே புரியல, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சன்னாசி செய்கிறாங்க. உடனே சன்னாசி வந்து ஈஸ்வரி கன்னத்தில் ஒரு அடியாக அடிச்சிடறாரு. உங்களுக்கு என்னடி பண்ணாங்க, இந்த வீட்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, உங்களுக்கு என்ன குறை வச்சு, எதுக்கு இந்த வீட்டில் இருக்க ஆளெல்லாம் வந்து நீங்கள் அப்படி பண்ணிருக்கீங்க, எங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணார், எங்களை வந்து உங்கள் அண்ணன் வந்துட்டு உங்கள் பையனை வந்துட்டு அவங்க பையன் குறை வச்சு தானே பார்த்தாரு, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன குறை வச்சோன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சன்னாசி கோவம் பேசிட்டு இருக்காரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு போல இவங்களுக்கு எல்லா விஷயமும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சன்னாதே சொல்லிடுறாரு, நீ தானே ஓட்டிங் மிஷினை மாற்றி வைக்க சொன்னேன், இந்த விஷயங்கள் வந்து ஏற்கனவே வந்துருச்சு, அதனால தான் வந்து நாங்கள் சேது மூலமாக வந்துருப்பதா இந்த விஷயத்தை மிஷின் மாற்ற விடாமல் சேது போய் அங்கே போய் எல்லாத்தையும் மாற்றிட்டான் அப்படின்னா ஈஸ்வரிகிட்ட சன்னாதி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து ஒன்றுமே புரியல. அது போய் ஈஸ்வரி வந்து காலில் விழுந்துடுறாங்க சன்னாசி காலில். நீங்கள் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் கோவத்தில் பண்ணிவிடுங்க நம்ம பையனை அடித்த கோவத்தில். அப்புறம் ராஜாங்க காலில் விழுறாங்க. ராஜாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு ஈஸ்வரி வந்து காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆனால் ராஜாங்க வந்து அவங்கள பார்த்து கிட்ட கூட போகல. ராஜாங்கம் இப்படிப்பட்ட ஆள் தான் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, அவுட் ஹவுஸ் கூட இவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கிடையாது, இந்த வீட்டை விட்டு அவங்க வெளில போயிடணும், இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படிங்கும்போது ராஜாங்கம் சொல்லிடுறாரு. கூடவே சன்னாசி வந்து ஆமாம் நீங்கள் சொல்கிறதா கரெக்டான இது, நம்ம வந்து இவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்கலாம், ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை ரெண்டு ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னாசி முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் சன்னாசி வந்து இங்கே ஈஸ்வரி வந்து கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. எழுந்துச்சு நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்கலாம் அப்படி சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து அழுதுட்டு கெஞ்சுறாங்க. போஸ் வந்து காலில் விழுறாரு, அப்பா மன்னிச்சிருங்கப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்துட்டு இங்கே சன்னாசியோ ராஜாங்கம் மன்னிக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் சேது வந்து கூட பேசுகிறாரு. ஏன் சித்தி, நாங்கள் வந்து என்ன பண்ணோம், என் இடத்துல வந்து போஸை வச்சு எங்கள் அப்பா பார்த்தாரு, ஆனால் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுறீங்க சித்தி, நாங்கள் வந்து என்ன குறை வச்சோம் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற சேது வந்து ஒரு சைடு கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் கேட்கும் போது வந்து ஈஸ்வரிக்கு இருந்தது முடிவாயிடுச்சு, கண்டிப்பாக நம்மளை வீட்டை விட்டு தோற்ற போகிறாங்க போஸு அப்படிங்கிற போஸை பார்க்குறாங்க. இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கத்துறாங்க கூட, ஏன்டி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, அப்பா பையனும் அம்மாவும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஈஸ்வரி அதுக்கப்புறம் போஸு அவங்க அக்கா எல்லாரையும் வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. இங்கே ராஜாங்கம் அதுக்கப்புறம் ராஜாங்கம் பேச்சு கேட்டு இங்கே வந்து யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து வா போஸு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு போகிற வழியில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வீட்டு வந்து போயிடலாம் போஸு, அங்கே போய் தங்கிட்டு இவங்களை வந்து என்ன உணவு பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும்போது வந்து இங்கே தமிழ் வந்து வீட்டுக்கு மேலே வந்து சிரிக்கிறாங்க. என்னென்னலாம் பண்ண நீ இப்போ உனக்கு என்ன ஆயிருக்கு பற்றி அப்படிங்கிற மாதிரி தமிழை பார்த்து தமிழ் வந்து ஈஸ்வரி பசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்து உனக்கு இருக்குடி திருப்பி வந்து நான் இந்த வீட்டுக்குள்ளே வருவோம் எதனா ஒன்று பண்ணி ஒன்று, அப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ள நான் பார்க்க மாட்டேன், நீ கண்டிப்பாக வீட்டை வெளியே போயிருப்ப அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இங்கே போகிறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டே போகிறாங்க தமிழையும். அதுக்கப்புறம் சேது போய் ராஜாங்கத்திட்ட பேசுகிறாங்க.
அப்பா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன தப்பு பண்ணலை, இவங்க தான் வந்து எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து தடுத்தம் போயிட்டு, இல்லைனா நம்ம எலெக்ஷன் கண்டிப்பாக தோற்றுருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து கூப்பிட்றாங்க. அப்பத்தான் வந்து கூப்பிட சொல்கிறாங்க. சேது தமிழை வந்து கூப்பிட்டு சேது அப்படி சொல்கிறாங்க. தமிழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருப்பிட்ட சொல்லி தமிழை வந்து கூப்பிட வைக்கிறாங்க. தமிழ் வந்து வீட்டுக்குள்ள வராங்க. வரும்போது வந்து அப்பத்தான் வந்து எங்களை மன்னிச்சிருமா, நன்றிம்மா நீ பண்ண விஷயத்துக்கு. இப்படிப்பட்ட இதுவெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் உங்களை வந்து தப்பாக நினச்சோமா நாங்கள் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி அப்பத்தான் வந்து தமிழ்கிட்ட பேசுகிறாங்க. உடனே தமிழ் வந்து பரவாயில்ல பாட்டி இருக்கட்டும், நீங்கள் வந்து இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை இருக்கீங்களே அதே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மாமா தான் என் மேலே இன்னும் கோவம் இருக்குது போல். அவர் வந்து கோவம் போகும்போது அவரே என்கிட்ட பேசுவார், அவர் என்னை புரிஞ்சுப்பார் குடிச்சு இதில் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் வந்து ராஜாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சன்னாசி வந்து தமிழை ரொம்ப நன்றிம்மா தமிழை, இல்லைனா நம்ம குடும்பமானவே வந்து வேறு மாதிரி போய்ட்டுருக்கோம் நீ இல்லைனா அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட் விஷயத்தில் நீ தான் வந்து நிரூபிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிற மாதிரி சன்னாதி நன்றி சொல்லிடுறது. இதுக்கப்புறம் சேதியும் தமிழையும் வந்து ராஜாங்கம் ஒரு வீட்டோட மருமகள் அப்புறம் பையன் அப்படிங்கிற முறையில் வந்து ஏற்றுப்பாரா ஏற்ற மாட்டாரா அப்படிங்கிற பற்றினா பொறுத்து தான் பார்க்கணும்.